தமிழக அரசியல் வரலாற்றில் பதவியேற்பு உறுதிமொழி என்பது வெறும் சடங்காக மட்டுமின்றி ஒரு கட்சியின் கொள்கை அடையாளமாகவும் பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் தற்போது முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள விஜய் ஆண்டவன் மீது ஆணையிட்டு பதவியேற்று இருப்பது அரசியல் அரங்கில் விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது. சி. ஜோசப் விஜய் எனும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். பிரிட்டிஷ் காலம் முதல் ஆண்டவன் மீது ஆணையிட்டு பதவியேற்பதே மரபாக இருந்தது. இதனை முதலில் உடைத்தவர் பேரறிஞர் அண்ணா. 1967ஆம் ஆண்டு ஆட்சி கட்டலில் அமர்ந்தபோது தனது பகுத்தறிவு கொள்கைப்படி உளச்சான்றின்படி உறுதியளிக்கிறேன் என்ற நடைமுறையை அறிமுகப்படுத்தினார். அவரை தொடர்ந்து வந்த கருணாநிதி மற்றும் எம்ஜிஆர் ஆகியோரும் உளமாற அல்லது உளப்பூர்வமாக என்ற சொல்லையை பயன்படுத்தி அண்ணாவின் வழியை பின்பற்றினர். தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் அரசியல் அமைப்புக்கும் சட்டத்துக்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானது செய்வேன் என்றும் உளமாற உறுதிமொழிகின்றேன். ஆனால் சுமார் 24 ஆண்டுகளுக்கு பிறகு 1991ஆம் ஆண்டு முதலமைச்சராக பொறுப்பேற்ற ஜெயலலிதா இந்த மரபை மாற்றி மீண்டும் ஆண்டவன் பெயரால் பதவியேற்றார். அதே மேடையில் அவருக்கு அடுத்தபடியாக பதவியேற்ற சீனியர் அமைச்சரான நாவலர் நெடுஞ்செழியன் உளமாற என்று உறுதியேற்றது அப்போது பெரும் பேசுபொருளானது. எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் முதலமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். ஜெயலலிதாவின் வழியில் OPS மற்றும் EPS ஆகியோரும் ஆண்டவன் என்ற பதத்தையே பயன்படுத்தினர். முதலமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். கடந்த 2021இல் முதலமைச்சர் பொறுப்பேற்ற MK ஸ்டாலின் உளமாற என்று உறுதிமொழியேற்றார். அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்புமின்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் உளமாற உறுதிமொழிகிறேன். தற்போது தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள தவேக தலைவர் விஜய் ஜெயலலிதாவின் பாணியில் ஆண்டவன் மேல் ஆணையிட்டு என பதவியேற்றுள்ளார். சி. ஜோசப் விஜய் எனும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் முதலமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.